Praise the Lord. Welcome to Family Talks. We are so glad that you joined us today. போன வாரம் நம்ம ரிலேஷன்ஷிப்ஸில் unspoken family rules அதை பற்றி பேசினோம். We saw what were some of the unhealthy unspoken rules and what were some of the healthy unspoken rules. I hope those sessions were useful and you are working on those areas. இன்னைக்கு வந்து we are going to talk about one more question. That is how to handle conflicts within the families. போன விஷயம் நம்ம இந்த கேள்விகளை குறித்து கேட்கும் போதே ஒரு விஷயத்த நம்ம கேட்டோம். உங்க வீட்டுக்குள்ள நீங்க வளர்கிற இடத்துல இந்த மாதிரி இஷ்யூஸ் கான்ஃப்ளிக்ட் இஷ்யூ வந்தா அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க, ஏன் அதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த முறைகள் அந்த வழிமுறைகள் இப்பொழுது நம்ம குடும்பம் நடத்தி கொண்டிருக்கும் போதே அந்த ஃபேமிலியில நாம் வளர்ந்த ஃபேமிலியுடைய அந்த வழிமுறைகளை பார்க்கக்கூடும் இல்லைங்களா. அதுக்காக தான் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ மேபி கான்ஃப்ளிக்டை ரொம்ப பாசிட்டிவாக உங்கள் ஃபேமிலி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அண்ட் யூ வுட் ஹவ் லேர்ன் சம் குட் திங்ஸ் அவுட் ஆஃப் இட் அண்ட் தட்ஸ் ப்ராப்ளி ஷோயிங் அப் அண்ட் மேபி தெர் ஆர் சம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். எதுவாக இருந்தாலும் வேத வசனத்துலேருந்து இந்த கான்ஃப்ளிக்ட் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் என்றது இன்னொரு விஷயம் நம்ம வசனத்துலேருந்து கவனிக்கலாம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம கான்ஃப்ளிக்ட் குறித்து பேசியிருக்கலாம், இருந்தாலும் இன்னைக்கு நம்ம வசனத்துலேருந்து சில காரியங்களை பார்க்கலாம். வேத வசனம் 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை சொல்லுது, நாம் எது செய்தாலும் அதை நாம் அன்புல செய்ய வேண்டும். Do all things out of love. Yeah, but doing things in love is very challenging at the time of conflict. Yeah. But that's why we have the help of the Holy Spirit. இல்லைங்களா, நமக்கு அந்த இடத்துல நம்ம பலவீனங்களை உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார், நம்மளை பலப்படுத்துகிறார். ஸோ நாம் செய்கிறது எல்லாற்றையும் அன்புல செய்ய வேண்டும். சரி, கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு, இப்போ என்ன பண்ணணும்? நான் எப்படி யோசிக்கிறேன் இல்லைங்களா, யாக்கோபுல 3 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், ஞானத்தை குறித்து அவர் போதிக்கிறார். இந்த கான்வர்சேஷன் ஆன் விஸ்டம் இல்லைங்களா. ஸோ when we go through a conflict, we have a lot of opinions. We come up with a lot of conclusions. இதுக்கு இதுதான் பதில், இது இப்படி பேசினா இப்படிதான் நான் பிரதியுத்தரம் கொடுக்கணும். நிறைய பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீசெட் ஐடியாஸ் இருக்கு. வேத வசனம் நம்மளுக்கு சொல்றது, ஒருவன் ஞானத்துல குறைவா இருந்தால் கான்ஃப்ளிக்ட் வரும்போதே ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆண்டவரே எனக்கு இந்த சூழ்நிலையும் எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல, எனக்கு கற்றுத்தாங்க. ஏன்னா the person that is bringing the conflict, ஒருவேளை ஒரு பர்சன் உங்களை ஒஃபெண்ட் பண்ணி கொண்டிருக்கலாம், ஒருவேளை சில காரியங்கள் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காம இருக்கலாம். இந்த காரியங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுதுங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பர்டனை, ஹெவினஸை கொண்டு வரலாம், பிரச்சனையை கொண்டு வரலாம் இல்லைங்களா, கோவத்தை மூட்டி விடலாம், வைராக்கியத்தை மூட்டி விடலாம். பட் அந்த நேரத்துல ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, ஒருவன் ஞானத்துல குறைவா இருந்தா இந்த சூழ்நிலைமை எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல, give me wisdom Lord. நாம் ஆண்டவரை நோக்கி அப்படி கேட்கும் போதே யாக்கோபு 3:17 சொல்றாரு, பரத்திலிருந்து வருகிற ஞானம், the wisdom that comes from above is pure, is peaceable, அது சமாதானம் உள்ளது, it is gentle, it is open for reason இல்லைங்களா. இதை குறித்து பேசலாம், இதை புரிந்து கொள்ளலாம் என்ற மனப்பான்மை அதில் இருக்கிறது. இட்ஸ் ஃபுல் ஆஃப் மர்சி, இரக்கம் நிறைந்தது. இட்ஸ் ஃபுல் ஆஃப் குட் ஃப்ரூட்ஸ், impartial and sincere. A harvest of righteousness is sown in peace for those who make peace. இந்த வசனத்தை நம்ம கவனிக்கும் போது இந்த கான்ஃப்ளிக்ட் நடுவில் நம்ம ஆண்டவரை நோக்கி எனக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டோம்னா இல்லைங்களா, சமாதானம் கொடுங்கன்னு கேட்கல, ஆண்டவரே நான் கரெக்டாக இருக்கிறேன்னு உங்களுக்கு எடுத்து காட்டுங்கன்னு சொல்லலை, ஆண்டவரே எனக்கு ஞானம் கொடுங்க. நம்ம கேட்டாவே அங்க சமாதானம் வந்துடுது, ஞானத்தை நம்ம கேட்டாவே அங்க இறக்கம் வந்துடுது, நல்கனி அந்த இடத்துல வந்துடுது. ஞானத்தை நம்ம கேட்டாவே அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாருங்க, அவருடைய the gentleness of God, ஆண்டவருடைய சாந்த குணம் அங்க வெளிப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். முதலாவது இந்த கான்ஃப்ளிக்ட் நம்ம மத்தியில ஏற்படும் போது, குடும்பத்துல காணப்படும் போது நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய ஞானத்தை நம்ம தேட வேண்டும். அப்ப நம்ம when we seek God, we are telling God we are helpless. Yes. And dependence on God. We are showing our dependence on God and we are telling Lord, you take control of the situation, and then God takes control of that situation. Yes. And it ends in peace. இல்லையா? Yes. நம்ம ஞானத்தை கேட்கறதோட இன்னொரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். பாருங்க, நம்மளுக்கு எபேசியர் 4வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, ஸ்பீக் த ட்ரூத் இன் லவ். நம்ம உண்மையை, சத்தியத்தை அன்புல பேச வேண்டும் என்று இல்லைங்களா. இந்த ஞானத்தோட நம்ம பேசும்போதே அன்பு செயல்படும் நம்ம பேச்சுல. ரெண்டாவது, ஞானம் நம்மளுக்கு என்ன சொல்லணும்னா, பாருங்க, நிறைய பேர் சத்தியத்தை பேசுறாங்க, ஆனா அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க, அதுக்கு ஒரு நேரம் காலம் பார்க்க மாட்டாங்க, எந்த சூழ்நிலையில அவங்க ட்ரூத்தை சொன்னாங்கன்ட்டு யோசிக்க மாட்டாங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். When you're speaking the truth in love,
ஸ்பீக் இட் இன் த ரைட் பிளேஸ், இன் த ரைட் டைமிங் இல்லைங்களா? சில நேரங்களில் சில சத்தியங்கள் எல்லாரும் முன்னாடி சொல்லக்கூடாது இல்லைங்களா? அதை நம்ம எங்க சொல்லணுமோ அங்க சொல்லணும். அது எங்க நம்ம எடுத்துட்டு வரணுமோ, எந்த மாதிரி டோன்ல நம்ம பேசுற சவுண்டு கூட ரொம்ப மேட்டர்ஸ் இல்லைங்களா? அந்த சத்தியத்தை நம்ம அருமையா சொல்லும் போது, அமைதியா சொல்லும் போது, அன்பா சொல்லும் போது, அது ரொம்ப ஆழமாக பதியும். ஆமா. அப்ப அந்த ஹோல் சிச்சுவேஷனே சேஞ்ச் ஆயிடுது. இன்ஸ்டெட் ஆஃப் Absolutely. ஹேவிங் லீடிங் டு அன் ஆர்குமெண்ட், இட் இஸ் leading in a different direction of peace and patience and God gives us that humility Yes. to also look at us. நம்மளையும் கூட நம்ம பார்க்க, we are not perfect beings. Yes. நம்மளும் மிஸ்டேக் பண்றோம். So when we get offended, we are able to look through the eyes of God. Absolutely. I like one of the words you said, there's humility. When you're dealing with conflict, இந்த பிரச்சனை கான்ஃப்ளிக்ட்ன்ற ஒரு பிரச்சனை நம்ம குடும்பத்துல வரும்போது, if we let go of pride, start with அந்த அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதே தாழ்மையில நம்ம தொடங்கினாவே நிறைய சமாதானம் வந்துடும். நிறைய குடும்பங்கள்ல ஏன் சமாதானமே வரமாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி இந்த சத்தியத்தான் பேசின்னு இருப்பாங்க, ஆனா அதை அப்படியே அடிச்சு விட்டுருப்பாங்க இல்லைங்களா? அது ரொம்ப பிரச்சனையை அதிகமாக பண்ணி விட்டுடும். பட் அந்த அதுக்கு பதிலா அமைதியாக தாழ்மையோட இல்லைங்களா, ஸ்டார்டிங் இன் ஹியூமிலிட்டி, என் பெருமையை நான் விட்டுட்டு இந்த இந்த அப்ரோச்சே, நான் இதை எப்படி இந்த பிரச்சனைக்கு நேரம் வரப்போறேன் தாழ்மையில. தாழ்மை எப்படி இருக்கும்? இட் இஸ் கன்சிடரிங் அதர்ஸ் better than ourselves. எக்ஸாக்ட்லி, தட் இஸ் ஹியூமிலிட்டி இல்லைங்களா? அதான் நம்மளுக்கு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த தாழ்மை நடந்தே இன்னொருத்தரை நம்மளுக்குன்னா மேன்மையா நம்ம சிந்திக்கிறது. அந்த சிந்தனை வந்துருச்சுனாவே பிரச்சனை தீர்ந்துடும். கண்டிப்பா. எப்போ பிரச்சனை வருதுன்னா, நான் தான் ரைட்டு அந்த ஆட்டிடியூட் இருக்கும்போது தான் பிரச்சனையா இருக்கும். பட் when you, as you said, when we are speaking the truth in love and also having a listening ear, நம்ம வந்து அங்க மத்தவங்க என்ன சொல்றாங்கோ அப்படின்னு கேட்குற அந்த காது இருக்கும்போது, then we understand things better. அங்கேயே நிறைய பிரச்சனைங்க அப்படியே சால்வ் ஆக ஸ்டார்ட் ஆகும். நம்ம தான் லாஸ்ட் வேர்ட் இருக்கணும், நம்ம தான் பேசணும், we should be heard, அந்த மாதிரி ஆட்டிடியூட் இல்லாம நம்மள நம்ம கொஞ்சம் தாழ்த்தி மத்தவங்க சொல்றது கேட்கும்போது அங்க பிரச்சனைக்கு தீர்வு வருது. இந்த லிஸ்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஆல்ஃபா மேரேஜ் கோர்ஸ் கூட நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அதுல ஒரு ஆக்டிவிட்டி பார்த்துருப்பீங்க. இல்லை ஒரு ஆப்ஜெக்ட், கையில ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுப்பாங்க. இப்போ என் கருத்தை நான் சொல்லும் போது அந்த கையில இருந்து ஒரு பென்சிலோ ஒரு கர்ச்சிப்போ நான் வச்சுப்பேன். அப்போ நான் என் கருத்து சொல்லும் போது என் மனைவி என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஓ இந்த பாயிண்ட் சொன்னல, இந்த பாயிண்ட்டுக்கு இதுதான் டிஃபென்ஸு, இதுக்கு நான் இதுக்கு ஒரு பதில் வச்சிருக்கிறேரு என்று அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, யோசிக்காம நான் கர்ச்சி பிடிச்சுன்னு இருக்கிற மட்டும் என் வாயிலிருந்து வர வார்த்தை எல்லாம் அவங்க கூர்மையா கவனிக்கணும். கவனிச்ச பிற்பாடு நான் எல்லாம் பேசி முடிச்ச பிற்பாடு, சரி இதை நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப நீங்க சொன்ன வார்த்தை இதுதானா, நான் இதை சரியா புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நான் சம்மரைஸ் பண்றேன். அப்போ நீங்க 1 2 3 4 சொன்னீங்க, கரெக்டா, இதுதான் உங்க மனசுல இருக்குதா என்று அவங்க சொல்லும் போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஓ நான் சொல்றது she gave a listening ear, வைஸ் வர்சா. அவங்க பேசும்போது நான் என் மைண்ட்ல ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணக்கூடாது, டிஃபென்ஸ் ரெடி பண்ணக்கூடாது, பட் am I listening இல்லைங்களா? இந்த கேட்கும் போதவே நிறைய ஹீலிங் நடக்கும். நாட் ஜஸ்ட் எண்ட் ஆஃப் த கான்ஃப்ளிக்ட், பட் இட் ஸ்டார்ட்ஸ் டு ஷோ, ஓ இது இஸ் எ சென்சிட்டிவ் ஸ்பாட் இல்லை, இந்த பிரச்சனை உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல என்ற ஒரு ஐ ஓப்பனர் அங்க நம்மளுக்கு உண்டாகும். ஹேவிங் அ ரிஃப்ளெக்டிவ் லிஸ்னிங் இல்லையா? எதுவுமே எடுத்தோன்னே அட்வைஸ் பண்ணாம ஆர் நான் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லாம, we are trying to understand what the other person is feeling also. Communicating their emotion. அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கும் போது we understand what is really going on. Absolutely. And there's so many things we can look for. வசனத்துல அநேக விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? வசனம் நம்மளை கைட் பண்ணட்டுங்க. இந்த பிரச்சனைகள் வந்துச்சா நம்ம குடும்பத்துல, இந்த ஆல்ஃபா வீடியோல இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்த்துருக்கிறோம். ஒரு பெரிய பலூன் வச்சிருப்பாங்க நடுவுல. இந்த பிரச்சனை எடுத்து அந்த பலூனை போல பெருசா ஊதினே இருக்க என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேர் தூரமாக்கப்படுகிறோம். ஏன்னா அந்த பிரச்சனை பெருசாகிறதுனால. அந்த பிரச்சனை நடுவில் இருக்கிறதுக்கு பதிலா அந்த பலூனை தூக்கி நீங்க முன்னாடி வச்சுட்டீங்கன்னா அங்க என்ன நடக்குதுங்க, அது எவ்வளவு பெருசானாலும் நாங்க தூரமாக்கப்படலை, நாம் கிட்டத்துல இருந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணோன்ற ஞானத்தோட தேவனுடைய ஞானத்தை கேட்கிறோம், தேவனுடைய தாழ்மையில நம்ம செயல்படுகிறோம், ஜபத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் இல்லைங்களா? கேட்கிறோம், காது கொடுத்து கேட்கிறோம், சத்தியத்தை நம்ம பேசுகிறோம், சத்தியத்தை நம்மளை வழி நடத்த நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியம் நம்மளை என்ன பண்ணுங்க, உடனே மன்னிக்க, உடனே கிறிஸ்துவ போல செயல்பாட்டுக்குள்ள வர நம்மளுக்கு உதவி செய்யும். நம்ம ஜெபிக்க போகிறோம்.
இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்டுங்க வரும்போதே சில வசனங்களை தான் நம்ம பார்த்தோம், சில விஷயங்களை தான் நம்ம கவனிச்சோம். ஆனா வேத புத்தகத்துல நம்மளுக்கு நூற்றுக்கணக்கான உதாரணங்களும் அநேக போதனைகளும் எப்படி நாம் இந்த பிரச்சனை கையாள வேண்டும், எப்படி சமாதானத்தின் ஒருமனப்பாட்டை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்று வசனம் நம்மளுக்கு போதிக்கிறது. நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டு கருத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். பிதாவே, உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஒரே குடும்பமாக, ஒரே அங்கமாக, சபையாக நாங்க செயல்பட பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரும். ஆனா அதை கிருபையோட நாங்க அந்த பிரச்சனைகளை நடத்த, டு ஹேண்டில் இட் வித் கிரேஸ், வித் மெச்சூரிட்டி, வித் அண்டர்ஸ்டாண்டிங், வித் லவ், வித் மர்சி அண்ட் வித் ஃபர்கிவ்னஸ் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உண்மை நோக்கி நாங்க பார்த்துருக்கிறோம் ஐயா. எங்க குடும்பங்கள் அருமையா இருக்க, நல்லா வாழ, தேவனுடைய வழிமுறைகளை நாங்க வளர்ந்து கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்றீங்க. உங்க நாம மகிமை பெறட்டும். இந்த நாள்லாம், இந்த வாரமெல்லாம் இந்த காரியங்களை நாங்க சிந்திக்க, செயல்பட உம்முடைய ஒத்தாசையை கொண்டு உங்க மேல சார்ந்து கொண்டு ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.